உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம். நான் ஏங்க உங்க மேல கோவப்பட போறேன்? எனக்காக என் பக்கத்துல நீங்க இருக்கீங்கல்ல, ஆ. எனக்கு அதை விட பெரிய ஆறுதல் என்ன இருக்கு? தேனு, நீ முதல்ல துணியை கொடு. அத்தை, ஆல்ரெடி நீங்களும் மாமாவும் பகல் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணிட்டீங்க. அதுவே போதும், நீங்க போங்க. பரவாயில்லம்மா, நான் செய்யறேன். அம்மா, என்னத்த? பனி உனக்கு ஒத்துக்காதம்மா, நீ உள்ள போ. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. பிள்ளைகளெல்லாம் தனியா விட்டுட்டு நான் எப்படி போய் நிம்மதியா தூங்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது செய்யறேன். கொடுத்தேன்னு ஏன் அத்தை? நீங்க கேட்டா கொடுக்க மாட்டீங்க. இரு, நானே எடுத்துக்கிறேன். இந்தாங்கம்மா. அவ்வளவுதான். அம்மா, மா, ம், அப்பா எங்கம்மா? இப்பதாண்டா தூங்குனாரு. ஏங்க, ஆ? காலையில நீங்க வியாபாரத்துக்கு போகணும். நீங்க போய் படுங்க. இல்ல பரவாயில்ல தேனு, உன்னைய மட்டும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியா படுக்கிறது? நான் இருக்கேன் தேனு. ஏங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் முடிஞ்சிரும். நீங்க போங்க. ஏய் பரவாயில்ல தேனு, எனக்கு தூக்கம் ஏம்மா? வரல. நான் பாத்துக்கிறேன், நீ போய் படு. நாளைக்கு புடவை கொடுக்க 2 கடைக்கு போகணும்னு சொன்னல, நீ போய் தூங்குடா. போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ சரி தேனு, ஏதாச்சும் ஒண்ணுனா கூப்பிடு. டேய் ஜீவா, பாத்துக்கூடா. பாத்துக்கிறேன். அப்போ சரி, நான் போய் படுக்கிறேன் தேனு, வரமா? ஜீவா, நீயும் வேணும்னா போய் தூங்குறியா? இல்ல மதினி, எனக்கு தூக்கம் வரல. நீங்க தைங்க, நான் அப்படியே இங்க உட்காந்துருக்கேன். உங்களுக்கு பேச்சு துணைக்காது இருப்பேன்ல. நீங்க தைங்க மதினி. நீங்க தச்சுட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஏம்மா, இவங்க திறமைக்கு கிணத்த மட்டும் இல்ல, மொத்த கடலையும் ஒரே ஜம்ப்ல தாண்டிடுவாங்க போல இருக்கு. பாருங்க மதினி, பாராட்டினா கூட முறைக்கிறத. ஏய், கொஞ்சம் சிரியேண்டி. போதுமா? இதுக்கு முறைக்கிறதே மேல்தான். ஆனா உண்மையிலேயே பெரிய விஷயம்மா. இம்பிட்டு சீக்கிரத்துல நிறைய முடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்ல அத்தை, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள மொத்தமா முடிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். எத்தனை தடங்கள் வந்தாலும் சரி, இல்ல இந்த இடத்தை விட்டு துரத்தி விட்டாலும் சரி, எடுத்த வேலையை முடிக்காம பின்வாங்குற பழக்கம் எங்களுக்கு இல்ல. அம்மா, உள்ள அடுப்புல ஏதாவது வச்சுட்டு வந்திருக்க? இல்லையே, ஏண்டா? இல்ல, ஏதோ தீஞ்ச வாடை வருது. ஒருவேளை யாரு வயிறோ எரியுது போல. டேய் ஜீவா, வாயை வச்சுட்டு சும்மா இருடா. இந்தாங்க அத்தை. சரிக்கா, நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். மீதி வேலையும் முடிச்சிடலாம். கொஞ்சம் தூங்கி எழுந்துட்டு வாமா. அத்தை, வேலையை முழுசா முடிச்சாதான் நிம்மதியா தூக்கம் வரும். ஏய், வீட்டுக்கு எப்படி போவ? மதினி, நான் டிரா பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, எங்களுக்கு போக தெரியும்.
சரி நான் போயிட்டு வரேன்க்கா. நான் வரேன் அந்த. போயிட்டு வா மீனாட்சி. சரி பாத்து போ. பாய். பிபியில் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கு. ஹார்ட் ரீடிங்லேயும் நிறைய வேரியேஷன் இருக்கு. அதான் 2-3 தடவை டெஸ்ட் எடுத்தோம். எதுவும் பிரச்சனை இல்லையே டாக்டர்? இவங்களுக்கு ஹார்ட்ல ஒரு 2 இடத்துல பிளாக் இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க? நான் உடம்பெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வீட்டு வேலையெல்லாம் செய்றேன். பேங்க்ல கூட கிளீனிங் வேலையெல்லாம் செய்றேன். ரொம்ப வருஷமா வேலை பார்க்குறீங்களா? ஆமா டாக்டர். என்னோட 15 வயசுல இருந்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்ட்ரெஸ் ஓவரா இருக்குமா? ரொம்ப கடுமையான வேலைகளை தான் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ரொம்ப டிப்ரெஷன், ஐ மீன் மன உளைச்சல் அதிகமா இருந்தாலோ பிபி, கொலஸ்ட்ரால் அதுவும் அதிகமாகும். அதனால இந்த மாதிரி பிளாக் வரும். டாக்டர் எனக்கு 2 பொண்ணுங்க. இப்பதான் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என் 2வது பொண்ணை வந்து கரை சேர்க்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது டாக்டர். நோ, நீங்க அவ்வளோலாம் பயப்பட தேவையில்லை. டாக்டர் இதை சரி பண்றதுக்கு ஸ்டென்ட் எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே டாக்டர்? அந்த அளவுக்கு இப்ப தேவை இருக்காது. நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுக்குறேன். ம். அதுல பிளாக்கை கரைக்க பார்க்கலாம். அதுல சரியாயிட்டா ஸ்டண்ட் எல்லாம் தேவைப்படாது. இப்போவே அவ வந்து கல்யாணமே வேண்டாம், நான் உன்னோடயே இருந்துக்கிறேன்னு சொல்றா. இந்த விஷயம் தெரிஞ்சிட்டா அவ்வளோதான். கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையே அவளை விட்டு போயிடும். இல்ல என்னை விட என் பொண்ணுங்க வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு இந்த விஷயம் எதுவுமே அவகிட்ட சொல்லிடாத. சரியா மாதவி? மா ஆ? மா என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே இல்ல, சாதாரண டெஸ்ட் தான். நீ எதுக்கு வந்தன்னு சொல்ல மாட்டேன். ஆண்டி அம்மாக்கு என்னாச்சு? சொல்லுங்க ஆண்டி. ஒன்றும் இல்லை மீனாட்சி, பேங்க்ல இருந்து வேலை செய்யற எல்லாரும் வருஷம் இந்த மாதிரி செக்கப் எடுத்துக்கணுமா? சுமத்தி எடுக்கவே இல்லை, அதான் மேனேஜர் உடனே எடுக்க சொன்னாரு. அவ்வளோதாம்மா. போதுமா? கேட்டுட்டியா? அவ்வளவுதான். இல்ல உங்க 2 பேர் முகமே சரியில்லை. நான் டாக்டர் கிட்டே கேக்குறேன். ஏய் மீனாட்சி சொன்ன கேளு. ஐயோ மீனாட்சி சொன்ன கேளுமா, நில்லுமா. ஏய் மீனாட்சி யாருமா? டாக்டர் என் பொண்ணுதான். மீனாட்சி சொன்ன கேளு, வா. மா இருமா. ஐயோ டாக்டர் என் அம்மாக்கு என்ன ப்ராப்ளம்? அவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க.